இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்க ஆரம்பமாக போகுது. நீங்களும் கன்னிராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். கன்னிராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா தொணன்னு பேசிடுவீங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்களே பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்க்கணுன்னு நினைப்பீங்க. விடாமுயற்சி உங்ககிட்ட இருக்குது. உங்களுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கு. எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை கூட குடும்பத்தினுடைய உறவுகளுக்காக பார்த்தினா நின்று பாடுபடக்கூடிய நபர்னே சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், எந்த விஷயங்களை தவிர்க்கலாம்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரம் தெளிவான சிந்தனை உங்களுக்குள்ள தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவங்க இந்த நேரம் ஆச்சரியப்பட போகிறாங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவங்களுடைய நட்பு உண்டாகும். அதனால் கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மையும் காத்திருக்கு. உங்கள் கீழே பணியாற்றுபவங்க சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் பார்த்திங்க மூலம் நன்மை உண்டு. அலுவலகம் மூலம் வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா பாராட்டு உண்டுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவங்களால் வருமானம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் இந்த நேரம் குடும்ப முன்னேற்றமுடைய உதவும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு அடுத்தவங்க ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி காண்பீங்க. புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். அரசியலில் இருந்தீங்கன்னா லாபமான காலமாக இருக்கும். எதிர்பார்த்த பண விஷயங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். மேலிடத்திலிருந்து பணம் சம்பந்தமான விஷயங்களை உங்களை வந்தடையும். கலைத்துறையினருக்கு இந்த நேரம் புகழ் சேர்க்கும் விதமாக வேலையை பற்றினா சிறப்பாக நடத்த முடியும். புதிய ஒப்பந்தங்கள் பணத்தை எதிர்பார்த்ததை விட புகழும் சேர்க்கும் விதமாக உங்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றக்கான பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் முன்னேற்றக்கான இந்த நேரம் பார்த்திங்கன்னா கூடுதல் செலவழித்து பாடங்களை படிப்பது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் உங்கள் ராசியில் வரக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் அடைந்தே வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் பொறுத்தவரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியனால் எடுக்கும் வேலைகள் எல்லாம் வெற்றியாக மாறும். நினைத்த காரியங்கள் நடந்தேறோ. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். சுயதொழில் செய்து வருபவங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். தொழில் முன்னேற்றம் அடையும். பெரிய நிறுவனங்கள் நடத்தி வருபவங்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேலும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் அஷ்டமாதிபதி செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குவியும். தடைப்பட்ட வேலைகள் இனி வெற்றியாக. உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்து விலகும். பெண்களுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். மேலும் வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகிடுங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்து விலகும். சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விவசாயிகள் விளைச்சலை கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் அக்கறை காட்டுங்க.
அடுத்தபடியாக அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நேரம் முன்னேற்றமாக இருக்கும். ராசிநாதன் தற்போது புதனும் ஜூலை 9 முதல் உங்கள் கனவுகளை நினைவாக்க போகிறாரு. வியாபாரிகளுக்கு கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணமும் வந்து சேரும். சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. லாப குருவினுடைய சஞ்சாரம் உங்கள் பார்வைக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கினை உயரும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கூடுதலாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். சப்தம ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வரக்கூடிய சனியால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே இனி விலகும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பாக்கியாதிபதியான சுக்கிரன் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடைய செய்யும். குடும்பத்தில் மன நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த ஒற்றுமை இல்லாத நிலையை மாற்றி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குழந்தையே இல்லைன்னு கவலைப்பட்டு வந்தவங்களுக்கு நல்ல தகவலாக கிடைக்கும். பெண்களுக்கு நிம்மதியான நிலை இனி உருவாகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாக மாறும். வேலைக்காக முயற்சித்து வருவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பின் மீது கவனம் கூடுதலாக வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் தைரியமும் தன்னம்பிக்கை உண்டாகும். பிறருக்கு உதவும் விதத்தில் பார்த்திங்கன்னா செயல்படுவீங்க. ஆத்ம காரகனான சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் பதவியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி முடிவுக்கு வருங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சித்து வருபவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வருங்க. தியானிப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேர வேலை பார்த்து இருப்பவங்களுக்கு வருபவங்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்திங்கன்னா அதற்குரிய அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சப்தமதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோட 3, 5, 7 இடங்களை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். தைரியம் தன்னம்பிக்கை கூடுதலாக அடுத்த வேலைகள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும். நிதானத்தை பார்த்திங்கன்னா கடைபிடிப்பது நல்லது. மேலும் தற்போது உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி தர இருக்காரு. நன்மையும் சிரமமும் கலந்த பலன் வாழ்க்கையில் உண்டாகும். தாராள பணப்பழக்கம் இருப்பதால் குறுக்கீடு சிரமங்களை குறைத்திடுவீங்க. தம்பி தங்கியின் எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேற்றிடுவீங்க. வீடு வாகனத்தில் தேவையான நடைமுறை மாற்றங்களை செய்து முடித்திடுவீங்க. புத்திரர் வேண்டாத நட்பும் பிடிவாத குணமும் கொண்டு செயல்படுவாங்க. இதனால் அணுகுமுறை பார்த்திங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை பொறுத்தவரை இதமான இருந்தாலே பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்த முடியும். ஆன்மீக நாட்டம் இனி அதிகரிக்கும். நல்லவங்களுடைய ஆலோசனை கேட்டு பெறுவீங்க. உடல்நல அக்கறை வேண்டும். எதிரியால் இருந்து வந்த தொல்லை குறையும். வழக்கு விவகாரங்கள அனுகூலமான தீர்வு உண்டே. கடன் தொந்தரவு ஓரளவு இனி சரி கட்டிடுவீங்க. தம்பதியருடைய ஒற்றுமை உணர்வோடு நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவீங்க. நண்பர்கள் உங்கள் கருத்துக்கு மதிப்பளித்து நடப்பவர்கள். அது மட்டும் இல்லை, ஆடம்பர எண்ணத்தோடு அதிக பயன் தராத பொருள் வாங்குவதை தவிர்க்க பாருங்க. தொழில்னு ஏற்படக்கூடிய குறுக்கீடுகளை மாற்று திட்டத்தின் மூலம் முறியடிக்கலாம். அது மட்டும் இல்லை, கன்னி ராசினருக்கு தற்போது ஓராண்டுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கியாச்சு. தொழில் உத்தியோகம் வியாபார படிப்புன்னு தொடர்பான விஷயங்களை முன்னேற்றம் உண்டாகும். புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. புதிய மாற்றங்களும் ஏற்படும். அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் விஷயங்களை ஏற்றம் உண்டு. புதிய கணக்குகளை தொடங்குவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. பிடிவாதம் கொள்ளாமல் எல்லோரிடமும் இணக்கமாக செல்வதும் நல்லது. வெளியிடம் குடும்பம் பிள்ளைகளிடம் கொஞ்சம் குணக்கமாக செல்லுங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளிடம் விட்டு கொடுத்து போவது பார்த்திங்கன்னா நல்லதே. நிறைய நன்மைகள் நடக்கும். பெரிய அளவில் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். தொடர்ச்சியாக இருந்து வந்த பார்த்திங்கன்னா மனத்தாங்கல்கள் தீரும். எல்லா விஷயங்களும் யோக பலன் உண்டு. அதிக அளவில் கிடைக்க போகுது. தொழில் உத்தியோக வியாபார படிப்புன்னு அனைத்து விஷயங்களும் நன்மைகள் காத்திருக்கு. யோசிக்காமல் புதிய தொழில்களை தொடங்கலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. பெரிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா காத்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னிராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கன்னிராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.